மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மன் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினம்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 6ஆம் நாள் நிகழ்வாக அம்மனும் சுவாமியும் ஆசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க வேடமணிந்த சிறுவர் சிறுமியர் புடைசூட வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண மாசி வீதிகளில் திரண்ட ஏராளமான பக்தர்கள் மெய்மறந்து சாமியை தரிசித்தனர். இதனிடையே சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழாவில் அழகர் வேடமணிந்த சிறுவன் பாடல் பாடி அசத்தினார். கணேஷ் கிருஷ்ணா என்ற சிறுவன் இறைவன் பாடலை பாடி அசத்தினார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. மீனாட்சி அம்மன் கருப்பனின் வரலாறு சொல்லியும் சிறுவன் அனைவரையும் அசர வைத்தார். பூசாரியோட கனவுல பெருமாள் சொன்னாரா, இப்படி என்னை கடத்திட்டு போக வராங்க, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. கோத்தகிரி காய்கறி கண்காட்சியின் நிறைவு விழாவில் பங்கேற்ற சுற்றுலா பயணிகள் குதூகலமாக நடனமாடிய காட்சிகள் தான் இவை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு முதல் கண்காட்சியாக காய்கறி கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று காய்கறிகள் மூலம் உருவாக்கப்பட்ட உருவங்களை கண்டு ரசித்தனர். ஃபர்ஸ்ட் என்டர் ஆனோடனே மயில் அது ஃபுல்லா முருங்கைக்காயால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் காலமாடு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மயில், வரையாடு, இன்னும் நிறைய மிருகங்களை எல்லாமே காய்கறியால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய அனிமல்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கிட்ஸ்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களும் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். பின்னர் வடுகமொழி பாடலுக்கு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் குழுவாக இணைந்து நடனமாடினர். அதே போல உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து சுற்றுலா பயணிகளும் நடனமாடி மகிழ்ந்தனர். நிறைவு விழாவில் கண்காட்சி வடிவமைத்தவர்களுக்கு கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு திறந்தவெளி வாகனத்தில் விடுதிக்கு திரும்பிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயை காண தாண்டிக்குடி கிராம மக்கள் குவிந்த காட்சிதான் இது. விஜயின் நிறைவு படமான ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடியில் நடைபெற்று வருகிறது. இதற்காக மங்கலம் கொம்பு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி நடிகர் விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வருகிறார். இதனால் கொடைக்கானல் மட்டுமின்றி திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விஜயை காண மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் 3வது நாள் படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு திறந்தவெளி வாகனத்தில் விடுதிக்கு திரும்பிய விஜய்க்கு மக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழிநெடுகிலும் அவரை காண்பதற்கு மக்கள் குவிந்தனர். தலைவா தலைவா என்று உரக்க சத்தமிட்டு வரவேற்பு அளித்தனர். விஜயின் வருகையால் தாண்டிக்குடி கிராமம் தற்போது சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ட்ரெக்கிங் சென்ற கேரள இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். ட்ரெக்கிங் செல்பவர்களுக்காக தமிழ்நாடு ட்ரெக்கிங் என்ற திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. ட்ரெக்கிங் செல்ல விருப்பம் உள்ளவர்கள் இத்திட்டத்தின் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்து ட்ரெக்கிங் சென்று வருகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பாகில் தையூப் ராஜ், அச்சல் ஷைன் என்ற 2 இளைஞர்கள் ட்ரெக்கிங் சென்றனர். பயிற்சி பெற்ற வழிகாட்டிகளுடன் டாப் ஸ்லிப், ஆனகிரி, சோலா, பண்டாரா வனப்பகுதி வரை சென்றுள்ளனர். பின்னர் மாலை மீண்டும் டாப் ஸ்லிப் திரும்பினர். அப்போது மிகவும் சோர்வாக காணப்பட்ட அச்சல் ஷைன் திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு தகவல் அளித்த ஆனைமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து ட்ரெக்கிங் வந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி பாலத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அருகே உள்ள சூரியநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் தனது மனைவி ஆனந்தி மற்றும் மகள் தீக்ஷிதாவுடன் இருசக்கர வாகனத்தில் திருநள்ளாறு கோயிலுக்கு சென்றிருந்தார். ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு அவர்கள் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். தாராபுரம் அருகே
குள்ளாய்பாளையம் பாலத்தில் வந்தபோது பாலத்திற்காக தோண்டி வைக்கப்பட்டிருந்த பள்ளத்தில் இருட்டில் நிலை தடுமாறி விழுந்தனர். இந்த விபத்தில் நடராஜ் மற்றும் ஆனந்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது மகள் தீக்ஷா படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாலத்திற்காக தோண்டி வைக்கப்பட்ட பள்ளத்தில் தடுப்புகள் அமைக்கப்படாத நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அத்தம்பதியின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்த தீக்ஷாவிற்கு 1 லட்சம் நிவாரணத் தொகை மற்றும் சிகிச்சைக்கான தொகையை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்றும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத செல்ல வேண்டிய மாணவி தற்கொலை முடிவை எடுத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகலி கிராமத்தைச் சேர்ந்த கைல்விழி என்பவர் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். நேற்று தேர்வு என்பதால் அதிகாலை 4 மணிக்கு கைல்விழி எழுப்புவதற்காக அவரது தாய் படுக்கை அறைக்கு சென்றுள்ளார். அப்போது கைல்விழி தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியில் துடிதுடித்து போனார். மாணவியின் உடலை மீட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவின் நீட் ரகசியம் எங்கே போனது என கேள்வி எழுப்பியுள்ள அவர் இதற்கான நீதியை மக்கள் வழங்குவார்கள் என கூறியுள்ளார். இதேபோல மாணவியின் தற்கொலைக்கு மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எதற்கென்றே தெரியாமல் நீட் தேர்வை மத்திய அரசு நடத்தி வருவதாக விமர்சித்துள்ள அன்புமணி இதில் மத்திய அரசின் பிடிவாதம் நியாயமானது அல்ல என விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் 2026 தேர்தலுடன் முடியப் போவது உறுதி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருந்த நிலையில் திமுகவின் அத்தியாயம்தான் முடியப் போகிறது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலளித்துள்ளார். RS பாரதி வெளியிட்ட அறிக்கையில் 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்த போது தமிழ்நாட்டிற்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் என்றும் பாஜகவுக்கு உதவிடவே நேரமில்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எப்படி நினைவுக்கு வரும் என்றும் வினவியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பதை பட்டியலிட்டு கூற முடியுமா என்றும் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக பதறி போய் உள்ளதாகவும் RS பாரதி புலம்பி தள்ளியிருப்பதாக சாடியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய பின்னர்தான் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 100 நாள் வேலை திட்ட நிதி கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் 2026 திமுகவின் அரசியல் அத்தியாயத்திற்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றும் SP வேலுமணி பதிலளித்துள்ளார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை பதவி தருவதாக அதிமுக உத்தரவாதம் அளித்தது உண்மைதான் என்று தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதா வேண்டாமா என்பதை பிரேமலதா விஜயகாந்த் உரிய நேரத்தில் முடிவு செய்வார் என்று கூறியுள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் அதில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது முறைப்படி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை பதவி தருவதாக அதிமுக வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் என்றும் நேரம் வரும்போது அதனை வெளிப்படையாக சொல்வேன் என்றும் கூறினார். அதிமுக அளித்த உத்தரவாதம் காரணமாகத்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த LK சுதீஷ் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் கடலூர் மாநாட்டில்தான் முடிவு செய்வோம் என்று குறிப்பிட்டார். விஜய் பிரபாகரனுக்கு கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எடுத்தவுடன் அவருக்கு பதவி கொடுத்துவிடவில்லை என்றும் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு தடை உள்ள நிலையில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை அரசு அதிகாரிகள் சோதனையிட்டு பறிமுதல் செய்வதுடன் பசுமை வரியும் விதித்து வருகின்றனர். இதனிடையே கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி கிராம மலை உச்சியில் விஜயின் ஜனநாயகன் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. அதில் அரசால் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சுற்றுலா பயணிகளை மட்டும் பரிசோதனைக்கு உட்படுத்துபவர்கள் சினிமாவுக்கு மட்டும் அனுமதி அளிப்பது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயன்ற இந்த இளைஞரின் செயல் விபரீதத்தில் முடிவடைந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமாந்துறை கிராமத்தில் ஓடும் கல்லாறு கோடைக்காலம் என்பதால் தண்ணீரின்றி வறண்டு ஆங்காங்கே நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இந்த தண்ணீரில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இரவு நேரங்களில் மின்சாரத்தை பாய்ச்சி மீன்பிடிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்தனர்.
அதேபோல் தினேஷ் என்பவரும் ரஞ்சித் என்பவரும் கல்லாற்றில் மின்சாரத்தை செலுத்தி மீன்பிடிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் தவறி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்திருந்த நிலையில் இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காலையில் அவ்வழியாக சென்றவர் இருவரின் சடலங்களையும் பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பின்னர் அங்கு வந்த காவலர்கள் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷியை வெகுவாக பாராட்டினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெறும் 7வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். பின்னர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து பேசிய அவர் 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முயற்சித்து வருவதாக கூறினார். நாட்டில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் பட்ஜெட்டில் விளையாட்டுத் துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி 3 மடங்கு அதிகரித்து 4000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கூறினார். இதனிடையே இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்ஷி சிறப்பாக விளையாடுவதாக பிரதமர் பாராட்டினார். अभी हमने आईपीएल में बिहार के ही बेटे वैभव सूर्यवंशी का शानदार प्रदर्शन देखा. इतनी कम आयु में वैभव ने इतना जबरदस्त रिकॉर्ड बना दिया. வைபவ் சூரியவன்ஷியின் வெற்றிக்கு பின்னால் கடினமான உழைப்பு இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. கூழாங்கற்களை உருட்டிவிட்டார் போல சாலைகள் எங்கும் ஆலங்கட்டிகளுடன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் நகரின் சுற்றுவட்டாரத்தில் மழை பொழிந்தது. கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தானுக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்பை ஏற்கனவே இழந்த ராஜஸ்தான் அணியும் ஒரு போட்டியில் தோற்றாலும் பிளே ஆஃப் வாய்ப்பு பறிபோகக்கூடிய நிலையில் இருந்த கொல்கத்தாவும் நேற்று மோதின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்கள் எடுத்தது. 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 14 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 4 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தார். எனினும் 2வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ரியான் பராக் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். குறிப்பாக மொயின் அலி வீசிய 13வது ஓவரில் 5 சிக்சர்களும் வருண் சக்கரவர்த்தி வீசிய 14வது ஓவரில் 1 சிக்சரும் என்று தொடர்ச்சியாக 6 சிக்சர்களை ரியான் பராக் பறக்கவிட்டார். கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற 22 ரன்கள் தேவைப்பட்ட போது ஸ்ட்ரைக்கில் இருந்த சுபம் துபே 2 சிக்சர் ஒரு பவுண்டரி விளாசி ஆட்டத்தின் விறுவிறுப்பை கூட்டினார். ஒரு பந்தில் 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் ராஜஸ்தான் வீரர்கள் 2வது ரன்னுக்கு முயற்சிக்கும் போது அற்புதமாக ஃபீல்டிங் செய்த ரிங்கு சிங் ஜோப்ரா ஆர்ச்சரை அவுட் ஆக்கினார். இதனால் 1 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி பிளே ஆஃபிற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பை தக்க வைத்தது. ஐபிஎல் லீக் தொடரில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. தர்மசாலாவில் நடைபெற்ற 54வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ அணிகள் மோதின. டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச முடிவு செய்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவரில் 236 ரன்கள் குவித்தது. தர்மசாலா மைதானத்தில் எடுக்கப்பட்ட ரன்களில் இது 2வது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். பஞ்சாப் கிங்ஸ் அணியில் அதிரடியாக விளையாடிய பிரப்சிம்ரன் 7 சிக்சர் 6 பவுண்டரிகளுடன் 91 ரன்கள் குவித்தார். ஆட்டத்தினிடையே பேசிய ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மேத்யூ ஹைடன் 2010ஆம் ஆண்டில் மகேந்திர சிங் தோனி ஆடியதை போன்று பிரப்சிம்ரன் விளையாடியதாக பாராட்டினார். இந்நிலையில் 237 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி பவர் பிளேயிலேயே 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 81 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து லக்னோ தடுமாறிய போது ஆயுஷ் பதோனி மட்டும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் 20 ஓவர்கள் முடிவில் லக்னோ அணியால் 199 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்த நிலையில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.